வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாடு முழுவதும் கல்வித்துறையில் பணியாற்றி வரும் பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக ஆசிரியர் சேவையில் சேர்க்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முக்கியமாக நடைபெற்றது. அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முதலில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடி பின்னர் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். அங்கு ஆளுநரோடு ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆசிரியர் சார்பில் மூவர் கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். இது தொடர்பாக போராட்டக்காரர்கள் விளக்குகையில், பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளானவருக்கு கடந்த ஆட்சி காலங்களில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பதவிகள் வழங்கப்பட்டன. எனினும் நாடளாவிய ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் குறிப்பிட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இரு நிலைகளில் பணியாற்றும் காரணத்தினால் அவர்களுக்கு தங்கள் பதவியிலும் சேவையிலும் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் மனதளவிலான சிரமங்கள் அதிகமாக உருவாகி வருகிறது என்று ஆதங்கப்பட்டு கூறினர். மேலும் அவர்கள் 5 வருடத்திற்கு மேற்பட்ட அனுபவங்களுடன் இருக்கும் நாம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படும் போது தமக்கு பிரத்யேகமான நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டனர். அதாவது, நீங்கள் ஆசிரியராக உள்ளீர்க்கப்பட்டால் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்வீர்கள், எவ்வாறு முன்னேற்றுவீர்கள் என்று நேர்முக தேர்வில் பல்வேறு வினாக்கத்துகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே தாம் தெரிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். அதன்படி தமக்கு ஆசிரியர் என்று ஒரு நம்பிக்கை வழங்கி இருந்த நிலையில் தற்போது நிலையிலே அரசாங்கம் தற்போது மீண்டும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இதன் போது குறுக்கிட்டு பேசிய அர்ஜுனா, மீண்டும் தங்களை அபிவிருத்தி உத்தியோகர்களாக நியமிக்கின்ற அமைச்சரவை பத்திரம் எதுவும் இதுவரையில் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இந்த விடயம் சம்பந்தமாக தான் நாடாளுமன்றத்தில் சிங்கள மொழியில் உரையாற்றி இது சம்பந்தமான கேள்விகளை முன்வைத்திருந்ததாகவும் கூறினார். தமிழில் பேசாததற்கான காரணத்தை கூறிய அர்ஜுனா, உங்களிடம் அன்னளவாக 6000 பேர் மட்டுமே தமிழர்களாக இருக்கும் நிலையில் பெரும்பான்மையாக சிங்களவர்கள் உள்ளதால் எல்லோருக்கும் அரசாங்கம் இந்த விடயத்தில் நடந்து கொள்கின்ற விதம் விளங்க வேண்டும் என்பதற்காக சிங்களத்தில் பேசினேன் என்றும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மொத்தமாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் நாடு முழுவதும் 18,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இவ்வாறு மாவட்டம் தோறும் போராட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் அறியப்படுகிறது. தொடர்ந்து அர்ஜுனா எம்பி திடீரென்று ஒரு 10,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது என்பதை காட்டுவதற்காக உங்களை அங்கிருந்து வெளியேற்றி இலங்கை முழுவதும் வேலைவாய்ப்பு கோரி தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பினை வழங்குவதற்கான திட்டங்கள் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு மக்களை முட்டாளாக்கும் செயற்பாடு என்பதோடு எதிர்வரும் தேர்தலில் கடந்த அரசாங்கத்தை விட தாங்கள் தான் அதிகமானவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கியுள்ளோம் என்று காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரம் இதற்குள் சிங்கள உத்தியோகத்தர்களும் காணப்படுவதனால் அரசாங்கம் தவறான ஒரு நிலைப்பாட்டுக்கு போக விரும்பாது. இருந்தாலும் அவ்வாறு நடந்து கொண்டால் அந்த சிங்கள உத்தியோகத்தர்களை கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் அனுர அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகும். எனவே அதை அரசாங்கம் விரும்ப போவதில்லை என்று அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். மேலும் உங்களுக்கு சார்பாகவே இருப்பேன் என்றும் இந்த விடயம் தொடர்பாக மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதங்களை முன்வைப்பேன் என்றும் அர்ஜுனா அவர்களுக்கு நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கல்வித்துறையில் நீண்டகால அனுபவம் பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் சேர்க்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல ஆண்டுகளாக கல்வித்துறையில் சேவை செய்துள்ளோம், எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை, நமது அனுபவத்தையும் தகுதியையும் கருத்தில் கொண்டு உடனடியாக ஆசிரியர் சேவையில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பாலான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். போராட்டத்தின் இறுதியில் அவர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த போராட்டம் கல்வித்துறையில் நீண்ட காலமாக சேவை செய்த பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் நிலைப்பாட்டையும் அவர்களின் அனுபவத்திற்கான அங்கீகாரம் மற்றும் சமூக நீதி கோரிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றது. முக்கியமாக நாட்டின் பல பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதால் பல பாடசாலைகள் அனுபவமிக்க ஆசிரியர்களின்மை காரணமாக கல்வித்தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பலரும் பல ஆண்டுகளாக கல்வித்துறையில் பணியாற்றி வந்தாலும் அதிகாரப்பூர்வமான ஆசிரியர் அங்கீகாரம் மற்றும் சேவை அனுமதிகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் யாழ்ப்பாணம், கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரே நாளில் ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இது அவர்களின் கோரிக்கையை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. அதன்படி இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து கல்வித்துறை மற்றும் அரசு அமைச்சகங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் அனுபவம் மற்றும் தகுதிகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர் சேவையில் உடனடியாக சேர்க்கும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பரிந்துரைகளை தயார் செய்ய அரசு முனைப்புடன் செயல்பட உள்ளது.
இதற்கிடையில் நாடளாவிய ரீதியிலே கல்வி தரத்தை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகளில் இடையீடுகள் இல்லாமல் புதிய உத்தியோகத்தர்களை அதிகாரப்பூர்வமாக சேர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள விட வேண்டும். இந்த போராட்டம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உரிமைகள் மற்றும் கல்வித்துறையின் நிலையை சமநிலைப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக கணக்கிடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீவிர கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். சமீபத்தில் கட்சி தலைமையகத்திலே நடந்த ஊடகவியலான சந்திப்பில் அவர் கூறிய போது, அரசாங்கத்தின் அவதூறு பிரச்சாரங்களை இதுவரை பொறுத்துக் கொண்டோம், ஆனால் இனி அந்த நிலைமையை சகிக்க முடியாது என்று கூறினார். நாவல் ராஜபக்ச மேலும் தெரிவித்த போது, முன்னதாகவே பல கதைகளின் மூலம் எம்மை பற்றி அவதூறுகள் செய்யப்பட்டது. தற்போது கொள்கலன் விவகாரத்தை முன்னிறுத்தி புதிய அவதூறு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இத்தகைய பிரச்சாரங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். குறிப்பாக ஜனவரியில் துறைமுகத்திலிருந்து சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட 323 கொள்கலன்கள் எங்கு உள்ளன, அவற்றுக்கு உள்ளே இருந்தது என்ன என்பது குறித்து அரசாங்கத்தால் வெளிப்படையாக விளக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். கொள்கலன் விவகாரம் தொடர்பாக சரியான விசாரணை ஒன்றையும் நடத்தாமல், எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்காமல் ராஜபக்ச குடும்பத்தை அவதூறு செய்வதில் அரசாங்கம் தீவிரமாக இருப்பது வருந்தத்தக்கது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தின் அவதூறு முயற்சிகளுக்கு எதிராக வெளிப்படையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளதுடன் பொது தகவல்களை வெளிப்படையாக பகிர வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து ஐஸ் ரசாயனங்கள் கொண்டுவரப்பட்டவை தொடர்பாக சில புகைப்படங்களை காட்டி பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்த கருத்து விசாரணை அதிகாரிகளை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். என்று மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்திருந்தார். சுனில் வட்டகல வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய சஞ்சீவ எதிரிமான அவரின் கருத்து எந்தவித ஆதாரத்தையும் கொண்டிராத அரசியல் நோக்கமுள்ள கருத்து மட்டுமே. அரசியலில் ஈடுபடும் அனைவரையும் ஆராய்ச்சி செய்து சேர்க்க முடியாது என்றார். அவர் மேலும் கூறுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்கள் கட்சியிலிருந்து 9,000 பேர் போட்டியிட இணைக்கப்பட்டார்கள். இத்தனை பேரையும் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்வது சாத்தியமற்றது. சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்தவுடன் அந்த உறுப்பினரை கட்சியின் செயலாளர் உடனடியாக நீக்கிவிட்டார். எமது கட்சி இதுபோன்ற செயல்களுக்கு ஒருபோதும் துணை போனதும் இல்லை, காப்பாற்றப் போவதும் இல்லை. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தை எடுத்து காட்டியவர், அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் மற்றும் அவரது 2 மகன்களும் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டு உயிரிழந்தனர். அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்தார். அதுபோன்ற ஒரு தனிப்பட்ட நிகழ்வாகவே இதையும் நான் பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறு இருக்கையில் நாட்டின் மீண்டும் பாதாள உலகம் உருவாக வாய்ப்பு இல்லை, ஏனெனில் அந்த ஊழல் அரசியல் கலாச்சாரம் முடிந்துவிட்டது என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்தார். பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதனை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டார். இப்போது பாதாள உலகத்திற்கு மன்னிப்பு இல்லை, ஒன்றன் பின் ஒன்றாக அதை நாம் சுத்தம் செய்கின்றோம். எதிர்காலத்தில் மக்கள் இதை தெளிவாக காண்பார்கள் என்றும் வலியுறுத்தி இருந்தார். மேலும் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், பொது போக்குவரத்துக்கான நிலையான பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சம்பந்த வித்யாரண்ய கூறுகையில், 76 ஆண்டுகளாக தவறான பாதையில் சென்ற நாட்டை 2 நாட்களிலே சரி செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவோம் என்று உறுதியான பேச்சின் மாற்றத்தை அவசியத்தையும் அதனை நிலைநாட்டு அரசாங்கத்தின் தீவிர முயற்சிகளையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார்.